ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் உங்ககிட்ட சிலது ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். நான் சொன்ன மாரி ஒண்ணு நீங்க ரொம்ப பேஷனேட்டா இருக்கணும் அதுல. ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் யாரோ எடுத்து நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு அது இருந்தா பிசினஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. 2வது உங்களால 100% பிசினஸ்க்கு டைம டிவோட் பண்ண முடியும். பிசினஸ்ங்கிறது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அது ஒரு லைஃப் ஸ்டைல். நான் எனக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா டைம் எடுக்கிறதெல்லாம் பிசினஸ்ல எப்ப டைம் கிடைக்குதோ அப்பதான் எடுப்பேன். ப்ரிடாமினன்ட்லி என்ன ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டு பிசினஸ செகண்டா வைக்க மாட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா டைம் வந்து 100% டிவோட் பண்ண முடியுது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பிசினஸ்க்குள்ள வரலாம். சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. ஏன் அத சொல்றேன் அப்படின்னா, என்ன நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன், பிளான் பண்ணுவேன்லாம் சொன்னேன் இல்லையா? இது எல்லாத்துக்குமே வந்து உங்களோட தாட்ஸ் வந்து கிளியரா இருக்கணும். கிளாரிட்டி இருக்கணும் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது. அதுக்கு முக்கியமான விஷயமே டைம் தான். நீங்க ஒரு டைம் எடுத்து உட்கார்ந்து இத பண்ணும்போது, அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். பிசினஸ்ங்கிறது எப்பயுமே வந்து ஒரு லைஃப் ஸ்டைலா உங்களுக்கு இருக்கணும். அண்ட் யூ ஹேவ் டு பி வெரி, வெரி ட்ரூத் இன் யுவர் பிசினஸ். அதுல வந்து பொய் சொல்றதுக்கோ, ஏமாத்தி விக்கிறதுக்கோ, இல்ல பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிட்யூட் இருக்கிறதுக்கோ இடமே இருக்கக்கூடாது. இந்த டைம் முக்கியமான விஷயம் சொன்னேன்ல, நானே அத சக்சஸ் பண்ணதால தான் உங்களுக்கு நான் இத ஷேர் பண்ணிக்கிறேன். என் பையன் வந்து அப்ப பிடெக் முடிக்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்த்துட்டேன். நல்லா ஆயிட்டாரு. எனக்குன்னு ஒரு டைம் இருந்துச்சு அப்போ. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, அவரு வீட்ல இருக்க நேரமே கம்மி. அவ்ளோ பிஸி பெர்சன். ஸோ எனக்கான டைம வந்து நான் இதுக்கு டிவோட் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததால தான் இந்த இதுக்கே வந்தேன். சப்போஸ் என் பிள்ளை வந்து ஒரு ஸ்கூல் போற பிள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா, நான் அவங்களுக்கு டைம் டிவோட் பண்றதா, ஃபேமிலிக்கு டிவோட் பண்றதா, பிசினஸ்க்கு டிவோட் பண்றதான்னு ஒரு கன்ஃப்யூஷன்லயே நான் வந்து இத விட்டு வெளிய போயிருக்க கூடும். இன்னைக்கு நெறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அந்த தப்ப தான் பண்றீங்க. பிசினஸ் வந்து ஒரு சைடு இன்கமா எடுத்துக்கிட்டு, அதுக்காக பண்றீங்க. அது பண்ணாதீங்க. சைடு இன்கம்க்கு நெறைய பண்ணலாம். பட் பிசினஸா நீங்க பெருசா சக்சஸ் ஆவணும்னா, அத உங்க லைஃப் ஸ்டைலா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அது வந்து உங்க ஐடென்டிட்டியா மாறும். அதுக்கான ஒரு எஃபர்ட்டையோ, ஒரு ஒரு ஃபுல் ஹார்ட்டடோட ஒரு 100% டைம் எடுத்து அத பண்ணுங்க. உங்களுக்கான ஐடென்டிட்டிய அது கண்டிப்பா பெற்று தரும். 2வது பிசினஸ் பண்ணும்போது கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்காம பிசினஸ் பண்ண முடியாது. பட் அது எப்படி பண்ணலாம்? அதுக்கு நெறைய டெர்ம்ஸ், டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல விழுறோம்னா, நம்ம எங்க விழுவோம்னு நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல விழுந்தோம்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அட்லீஸ்ட் அந்த சன்ஷேட்ல விழுந்தோம்னா நம்ம பொழச்சுக்கலாம். அதுக்குன்னு தாண்டி வந்து விழுறோம் அப்படின்னா, என்ன அடிபடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. அதனால பிசினஸ்ல கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்காம ஒரு தொழில் பண்ணவே முடியாது. பட் அத வந்து கால்குலேட்டிவ் ரிஸ்க்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இங்க விழுந்தா, இது ஓகே. எழுந்துச்சு நின்னுடலாம். அப்படின்ற மாதிரியான ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் இருக்கணும். அண்ட் 2 இந்த பர்ட்டிகுலர் பிசினஸ்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன் என்னன்னா, எனக்கே எல்லா ஸ்கில்லும் இருக்குன்னு நான் நெனச்சுட்டு இருந்தாலும், நான் ஃபெயிலியர் ஆயிருக்க கூடும். ஒண்ணு இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ்ல விபி வந்து என்னோட ஜாயின் பண்ணனா. 2வது நம்மளோட வெண்டார் சப்போர்ட். நான் வந்து அவ்ளோ பிளான் பண்றதும் அவங்களுக்கு தான் நெறைய டைம் எடுப்பேன். ஏன்னா, சப்ளை செயின் வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஒரு இடத்துல நான் பிரேக் ஆயிட்டேன்னா, அன்னைக்கு என்கிட்ட பர்ட்டிகுலர் திவாலி சீசன் டைம்னு எடுத்துக்கோங்களேன். நாங்க வந்து ஒரு 10 வெண்டார் கிட்ட இருந்து ஸ்டாக் வாங்குவோம். அவங்க கரெக்ட்டா எனக்கு டைம்க்கு சப்ளை பண்ணலன்னா, நான் அந்த பர்ட்டிகுலர் இயர் திவாலிக்கு சரியான பிசினஸே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டும் உங்க பிசினஸ்க்கு ரொம்ப கரெக்ட்டா நீங்க யோசிச்சு பண்ண வேண்டியது. அண்ட் உங்கள சுத்தி எப்பயுமே வந்து ட்ரஸ்ட் வர்த்தியா ஒரு ட்ரைப நீங்க பில்ட் பண்ணணும். இன்னும் நெறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு வந்து நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம் அப்படிலான்ட்டு. நான் அதுலேருந்து என்டையர்லி வேறுபடுவேன். நான் நெறைய நெட்வொர்க்கிங் பண்ண மாட்டேன். இன்ஃபாக்ட் நான் வீட்ட விட்டு வெளியே போக மாட்டேன். நோவேர் யூ கேன் சீ மீ எனிவேர். அண்ட் எனக்குன்னு ஸ்பெஷலா ஒரு நெட்வொர்க்கிங் கிடையாது. பட் நான் என்னோட டேலண்ட்டையும், நான் என்னோட ஸ்கில்லையும் கான்ஸ்டன்ட்டா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒண்ணு ஒண்ணு அ ஏதாவது ஒரு கோர்ஸ என்ரோல் பண்ணி படிப்பேன். ஆர் இந்த மாதிரி பாட்காஸ்ட் கேட்பேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்ப்பேன். இதெல்லாம் பண்ணுவேன் நானு. என் ஹஸ்பண்ட் ஏதாவது பிசினஸ்ல டவுட் இருந்தா என்னோட நோன் பெர்சன்ஸ் கூடயும் நெட்வொர்க் கூடயும் நான் டிஸ்கஸ் பண்ணிப்பேன். இதால என்ன ஆகுதுன்னா, அன்வான்டடா எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். எல்லாரோட ஒப்பீனியனும் வேறுபடும். அன்வான்டடா நீங்க சிலதெல்லாம் வந்து மண்டையில ஏத்திக்க மாட்டீங்க. நானே வந்து என்ன பண்ணுவேன்னா, இன்னொருத்தவங்களோட இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்க மாட்டேன். ஏன்னா, அவங்களோட ஸ்டைல் எனக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கும். நான் நானா இருக்கணும்னு விரும்புவேன். அதுதான் எங்களோட டேக் லைனும் பி யுவர் செல்ஃப்.
இன்னொருத்தவங்களோட வீடியோவை பார்க்கும்போது அவங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு தெரியாம என்ன அறியாம என் மண்டையில நின்றுச்சுன்னா அதை நான் பேசிடுவேன்னு பயப்படுவேன். அதனால என்னோட ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ்க்கும் வந்து என்னோட ஸ்கில்லை வந்து ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், படிப்பேன், கண்டினியூஸா படிப்பேன். இன்னைக்கும் நான் டெய்லி ஒரு பாட்காஸ்ட் கேட்பேன். ஏதாவது ஒன்று அதுக்குள்ளேயே பண்ணுவேன். பெருசா வெளிய போய் 10 பேரை சந்திச்சு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நெட்வொர்க்கிங் நான் பண்ணதில்ல, பண்ணவும் மாட்டேன். அண்ட் தென் ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட் என்ன கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். 2 கொஸ்டின் சொல்றேன். அதுல ஒண்ணு வந்து அவங்க கேட்டது, உங்களுக்கு யாரு காம்படிட்டர் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இன்ஸ்டன்ட்டா அதுக்கு என்ன பதில் எனக்கு வந்துச்சுன்னா, இப்பயும் நான் அதை பிலீவ் பண்றேன். எனக்கு யாரும் காம்படிட்டர் கிடையாது. மெட்ராஸ் சாரீஸ் இஸ் யூனிக் இன் இட்ஸ் ஓன் வே. இன்னொரு ஆன்லைன் செல்லர் இருக்கலாம். பட் அவங்க என்ன காம்படிட்டரா நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது அவங்க கிட்ட இல்லைன்னு 100% என்னால சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப அழகா வந்துச்சு. அவங்க அதை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, கவர்மெண்ட் நிறைய பெனிஃபிட்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க அவைல் பண்ணியிருக்கீங்களான்ட்டு. பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 lakhs வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய மணி இருக்குன்றதுக்காக நிறைய போடல. ரொம்ப கேர்ஃபுல்லா டிஜிட்டல் தான். இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தேன். அது 2 lakhs மட்டும்தான் நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுத்தேன். அந்த 2 lakhsலயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கான்ட்ராக்டுக்கு அந்த பர்டிகுலர் வீவருக்கு வந்து நான் கொடுத்து தான் அவங்களோட கெய்னையும் சப்போர்ட்டிங் எடுத்தேன். அதனால கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருந்ததே தவிர, அதை அப்படியே கன்டினியூ பண்ண முடிஞ்சிச்சு. நான் வந்து அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே தான் வந்தேன். எங்கேயுமே வந்து லோன் வாங்குறதோ இல்லை ஸ்கீம் வாங்குறதையோ நான் பண்ணலை. ஏன் இந்த ஸ்கீம் எல்லாம் பண்ணி விட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, இன்னொரு விமன் ஆண்டர்பிரனர் இருக்கலாம். அவங்க நிஜமாவே டிசர்விங்காகவும் இல்லை தேவைப்படுறவங்களாகவும் இருக்கலாம். என்னால் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி பறி போக வேணாம். இன்னைக்கு என்னால் பண்ண முடியுதுன்றதுக்காக நான் அதெல்லாம் எடுக்கலை. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேவைப்படுறவங்களுக்காக நான் கண்டிப்பாக என்னோட பிளேஸை வந்து அவங்களுக்கு விட்டு தந்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ்ங்கிறது வந்து ஈஸி வேலையே கிடையாது தான். இது ஒரு லைஃப் ஸ்டைலாக இன்னைக்கு மாற்றி நான் வந்து டெய்லி இந்த ஏன் ஆஃபீஸ்க்கு தனியாக வரணும்னு ஒரு பாயிண்ட், இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்கு. வீட்டிலேருந்தே நான் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அப்போ வந்து நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 hours தான் தூங்குவேன். மற்ற நேரம்லாம் என் கையிலேருந்து என்னோட ஆஃபீஸ் மொபைல் கீழேயே போகாது. என்னோட வேண்டாக்கு இதை பேசுறது வந்து அவங்க அவைலபிள் டைம்ல பேசிக்கிட்டே இருப்பேன். இப்படி இருந்தது. அது மாற்றணும்னு நினைச்சேன். பிஸ்னஸ் தான் இது, கண்டினியூஸாக நீங்கள் பண்ணணும்னாலும் உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ஹார்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால நாங்கள் ஒரு தனி ப்ரமிசஸ்க்கு பிஸ்னஸ்க்குன்னு வந்துட்டோம். எங்களோட பிஸ்னஸ் டைம் வந்து 10 to 7. இப்போ அது தாண்டி பெருசாக நாங்கள் பிஸ்னஸ்க்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. அதுவுமே ப்ரிடாமினன்ட்லி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களோட பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யும். ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்துக்கணும். பெண்கள் நிறைய இந்த பிஸ்னஸ்குள்ளே வரணும்னு யோசிக்கும் போது புதுசாக எதா பண்ணணும்னு யோசிக்கிறீங்க. அதையும் தாண்டி நான் என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இது. உங்க வீட்டில் உங்க அப்பா உங்க தாத்தா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்துட்டுப்பார் இல்லையா, அவரு வந்து அடுத்த லெவலுக்கு அந்த பிஸ்னஸை கொண்டு போக முடியாம ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க இல்லையா. இனி இருக்க டிஜிட்டல் ஸ்பேஸை யூஸ் பண்ணி உங்களோட பரம்பரை பிஸ்னஸ், ஃபேமிலி பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக ட்ரை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த அப்பாவோ தாத்தாவோ உங்க கூட டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா சப்போர்ட்டுக்கு நிற்பாங்க. உங்களுக்கு இருக்க டிஜிட்டல் ஸ்கில்லை வச்சுட்டு அவங்களோட பிஸ்னஸை நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற ஹாப்பினஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு நம்ம வந்து மேலோட்டமா எதையா படிச்சுட்டு வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிடும். அதையும் தாண்டி ஃபேமிலி பிஸ்னஸும் ஒரு இடத்துல நம்ம வந்து அழிஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. உங்களுக்கு இருக்க டிஜிட்டல் ஸ்கில் இன்னைக்கு அதுதான் உங்களோட டிஜிட்டல் ஸ்கில்னா, உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மச் பெட்டர் வே அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் தாண்டி பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்றதுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த 100% டிவோஷன் அந்த டைமை வந்து கொடுக்க முடியும்னா மட்டுமே அடுத்த லெவல்ல இறங்குங்க. அண்ட் எதுனாலும் டிஸ்கஸ் பண்ணுங்க வித் அ நோன் பீப்புள். அவங்க வந்து உங்களுக்கு நிஜமாவே ஒரு அறிவுரை தர உண்மையான உங்களை பத்தின ஃபுல் ஹார்ட்டடா தெரிஞ்ச பர்சன்ஸா இருக்கணும். அவங்க கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நிறைய ரிவிஷன் கிடைக்கும் உங்களோட ஐடியாஸ்லயோ தாட்ஸ்லயோ. இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து நிறைய எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஒரு ப்ராடக்டை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டை பத்தின சர்வே எல்லாம் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஒரு எம்பிஏல ஒவ்வொரு லெசன். அது எல்லாம் நானா கத்து, நானா படிச்சு, நானா தெரிஞ்சு, பட் எல்லா ஸ்டெப்ஸையும் விடாம இன்னைய வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் ஆப்வியஸா வந்து நிறைய மெசேஜஸ்லாம் எங்களுக்கு வர ஆரம்பிச்சது இல்லையா. தென் ஐ அண்டர்ஸ்டுட், இதுக்கு மேலே வாட்ஸ்அப்ல என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. எவ்வளோ நேரம் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண முடியும் இல்லையா. அண்ட் ஆல்சோ
எந்த சாரி இருக்கு இல்லைங்கிறதுல எவ்வளோ மண்டையில் வச்சுக்க முடியும். வி ஹவ் க்ரோன் இனஃப் அந்த அப்போ. தென் ஐ தாட் ஓகே நம்ம வந்து வெப்சைட் டெவலப் பண்ணணுன்ட்டு. இதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கேர்ஃபுல்லாக எடுத்த ஸ்டெப் தான். டே ஒன்னே வந்து காசு இருக்குன்றதுக்காக வெப்சைட் டெவலப் பண்ணேன். ஏன்னா வெப்சைட் டெவலப் பண்ணிக்கலாம், அதுக்கு டிராஃபிக்கை நீங்கள் எங்கேருந்து கூட்டிகிட்டு வருவீங்க? நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கஸ்டமரை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வெப்சைட் பில்ட் பண்ணால் இந்த கஸ்டமர் அங்கே வருவாங்க. ஸோ அதுதான் ஐடியா. ஸோ வெப்சைட் பில்ட் பண்ணோம், இந்த கஸ்டமர்ஸ்லாம் அங்கே வர வச்சோம். இப்போ .com madras.com அதுலேயுமே கேர்ஃபுல்லாக இருந்தேன். எனக்கு கோடாட்டின்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு நான் வந்து .com இருக்கான்னு சூஸ் பண்ணேன். ஆப்வியஸாக கிடைச்சிது. ஸோ ஒன்று எனக்கு இதுதான் வேணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல் ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நாங்கள் போயிட்டே இருக்கோம். .com கரெக்டான நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கண்டினியூஸாக போயிட்டுருக்கு, ஒரு தொய்வே இல்லாமல் அழகாக போயிட்டுருக்கு. எல்லா டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்கு. பெருசாக எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லலாம், மேனுவல் திங்கு. பட் இருந்தாலும் இன்னமும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் செல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ஸ்டாவில் வந்து கம்மி ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க எங்களுக்கு. யூடியூப்பில் 1 lakh ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் என்ன காமிக்குது அப்படின்னா எங்களுக்கு நிறைய மிட் ஏஜ்லேருந்து ஏஜ்டு பர்சன் வரைக்கும் தான் கஸ்டமர். இதில் ஒரு பாயிண்ட் நீங்கள் ரொம்ப அழகாக நோட் பண்ணிங்கன்னா சின்ன பிள்ளைங்களை வந்து நீங்கள் ஈஸியாக டிஜிட்டலாக ஒன்றத்தை வித்துடலாம், அதுங்க இன்னைக்கு வாங்குங்க நாளைக்கு மறந்துடுங்க. இந்த மிட் ஏஜ்லேருந்து ஏஜ்டு பர்சன் வரைக்கும் இருக்கிறோட கான்ஃபிடென்ஸ் ட்ரஸ்டிங் எடுக்கிறது ஈஸியான வேலையே கிடையாது. அதை மெட்ராஸ் சாரீஸ் அழகாக செஞ்சுருக்கு. இதெல்லாம் நான் கேர்ஃபுல்லாக எடுத்த ஸ்டெப்பு. அவங்க வந்து ஈஸியாக நம்மளை விட்டுட்டு போயிட மாட்டாங்க. இன்னை வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இல்லைம்மா நீ யூஸ்வலாக கொடுத்துறேன், வாட்ஸ்அப்லேயே நான் மணி சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்வாங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் நோ நீங்கள் போய் நீங்கள் எனக்கு வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணணும்னு நாங்கள் சொல்கிறது இல்லை. அவங்களுக்கும் அந்த ஸ்பேஸை கொடுத்து இன்னும் வாட்ஸ்அப் செல்லிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு இந்த மாதிரி செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் போதும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தேன். இன்னைக்கு அப்படிதான் வந்து மெட்ராஸ் சாரீஸ் இஸ் நோன் ஃபார் காதி, லினன், ப்ரீமியம் காட்டன்ஸ் அண்ட் செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் ப்ராடக்ட். இதை தாண்டி என்னோட ஸ்கோப்பை வந்து நான் வைடன் பண்ணலை. அது மூலயமா எனக்கு ஒரு 10% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், பட் என்னோட ஐடென்டிட்டியை நான் தொலைச்சிருவேன். அதனால அழகாக ஃப்ரேம் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப அழகாக நிஷ்ஷாக வச்சுடுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா ஒரு டைம்லைன் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பாருங்களேன், அது தப்பே ஆகாது. அது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, நம்ம அதை ஈஸியாக பார்த்து ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உட்காந்து அந்த பேஸ் ஒர்க்கை வந்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னா உங்களோட வேலை வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி புதுசாக தான் எதாவது பண்ணணும்னு கிடையாது. உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணலாம். ரெண்டாவது அது பண்ணி பார்ட்னர் பண்ணி ஒரு ப்ரோக்ராம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா அதில் நீங்கள் நிறைய கேர்ஃபுல்லாக திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. பார்ட்னராக போகிறீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு தெளிவுபடுத்திக்கோங்க. உங்கள் மல்டிபிள் பார்ட்னர்ஸ்குள்ளேயோ இல்லை 2 பேருக்குள்ளேயோ யார் என்ன பண்ணுவோம், யார் என்ன பண்ண மாட்டோம், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இன்டர்ஃபேர் ஆகாமல் இருக்கிறது பெட்டர். அதனால தான் நிறைய பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து ஃபெயிலியர் ஆகிறது. அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிளியராக இருக்காது. இவங்க சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க ஒர்க்கில் இவங்க தலையிடுவாங்க. ஸோ அது வந்து நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு கிரியேட் பண்ணும். ஸோ பார்ட்னர்ஷிப்பாக போகிறதா இருந்தால் கேர்ஃபுல்லாக இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முதலீடை வந்து உங்கள் கையிலேருந்தே போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எடுத்த உடனே அது நிறைய ஸ்டார்ட் அப்க்கு ஆப்வியஸாக அது பொருந்தும். ஃபண்டிங் பண்ணுவாங்க, க்ரௌட் ஃபண்ட் எடுப்பாங்க, நிறைய டெர்மினாலஜிஸ் திங்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்றது வந்து வீட்டிலேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கிற தொழிலாக இருந்தால் கூட உங்கள் கையிலேருந்து பணத்தை போடும்போது நீங்கள் இன்னுமே கேர்ஃபுல்லாக இருப்பீங்கன்றது என்னோட ஐடியா. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டியாக அது உங்களுக்கு தரும். ஸோ கையிலேருந்து பணத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எதையுமே ஈஸியாக எடுத்துக்காதீங்க. அண்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப மஸ்டான விஷயம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போது கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க. ஏனோ தானோ வந்துட்டோம், 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எனக்கு 25,000 யூனிக் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு மினிமமாக ஒரு 150 to 200 சாரீஸ் வந்து ஷிப் பண்ணுறோம். அதான் வந்துடுச்சே அப்படின்றதுக்காக நான் வந்து ரொம்ப வைடன் பண்ணியோ இதை 200 400 ஆக்குற வேலையெல்லாம் பண்ணலை. இன்னும் 1 வருஷத்துக்கு என்னோட கெப்பாசிட்டி இதுதான், என்னோட கேப்பபிலிட்டி இதுதான், நான் இத்தனை கஸ்டமரை தான் கேட்டர் பண்ண போறேன்னு தான் இன்னமும் நான் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன்.
ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளலாம் ஒரு தப்பான பழமொழிங்க. அதுக்குள்ள சிக்கிடாதீங்க. ரொம்ப லாங்கா இருக்கணும் உங்களோட ஜர்னி. இன்னைக்கு மட்டுமே நிலைக்கக்கூடாது. ஒரு 50 வருஷம், 100 வருஷம் இத வந்து கொண்டு போணுன்ற ஐடியா இருக்கவங்களுக்காக மட்டும் நான் சொல்றேன். அ இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, காசு எடுத்துடலாங்கிறது வந்து வேற மாதிரி. அது பண்ணலாம். பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களோட ஓன் இண்டிவிஜுவல்ஸ பொறுத்து அது. பட் இது ஒரு பாரம்பரியமா இத்தன வருஷம் ட்ரஸ்டட் சோர்ஸா எடுத்துட்டு போணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, கேர்ஃபுல்லா நீங்க வந்து ஸ்டெப்ஸ எடுத்துட்டு போறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் எது பண்ணாலும் திருத்தமா பண்ணுங்க. ஏனோ தானோன்னு கண்டிப்பா பண்ணாதீங்க. அண்ட் நான் வந்து என்னோட கஸ்டமருக்கு நான் சொல்றதும் அதான். நான் இன்னைக்கு எதுவுமே போட்டுக்காம ஒரு சாரி உடுத்தி காமிக்கிறேன் இல்லையா? எனக்கு எப்படி பொருந்துதோ, அப்படி உங்களுக்கு பொருந்துன்ற கான்ஃபிடன்ஸ நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். நான் பெருசா போய் மேக்கப் போட்டோ, சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டு வந்தோ, பாட்டு பாடியோ, ஒரு ஹீரோயின் மாதிரிலாம் நான் பண்ணது கிடையாது. ஸோ அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. இயல்பா ஒன்னத்த சொல்லும்போது ஒரு ட்ரஸ்ட் இருந்தது. அ கண்டிப்பா அவங்க வந்து இத பண்ணும்போது, நாமளும் அந்த மாரி இருப்போன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் அவங்களுக்கு வந்தது. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. எம்பிஏல பெரிய பெரிய லெசன்ஸு. பட் அதெல்லாம் நீங்க பண்ண தான் வந்து நீங்க நல்லா டேம் ஆவீங்க. பிசினஸ் உங்க கண்ட்ரோல்குள்ள வரும். பிசினஸ வந்து ஈஸியா நீங்க எடுத்துட்டு போ முடியும். பட் ஆப்வியஸா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பிசினஸ் பண்ண முடியுமானா அது தெரியலல்ல. ஆனா நீங்க பிசினஸ்குள்ள வரணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஐடென்டிட்டிய எடுத்து தரும். அதுல டவுட்டே கிடையாது. பட் எல்லாருமே இன்னைக்கு வந்து நம்மளோட ஐடென்டிட்டி என்னன்னு தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது வந்து பிசினஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா வாங்கி தந்துரும். இன்னைக்கு நாங்க நெறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். நெறைய காலேஜஸ் போறோம். நெறைய இது பண்றோம் அப்டின்னாலும், எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, எங்களுக்கு இத்தன யூனிக் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு தெரியும். நாங்க மெட்ராஸ் சாரீஸ் வந்து ஒரு ட்ரஸ்டட் பிராண்டா எடுத்துட்டு போறோம்ன்றது தான் எங்களுக்கு பெருமை. வேற எதுவுமே எனக்கு மண்டையிலேயே நிக்காது. எனக்கு காந்திமதி அம்மாவ தெரியும், சசிகலா அம்மாவ தெரியும். இப்படித்தான் மண்டையில நிக்கும். அதுதான் எனக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமும் கூட. அண்ட் நீ வந்து பிஇ படிச்சுட்டு, இத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு, நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லும்போது, இன்ஃபாக்ட் என்னோட இன்லாஸ் சைட்ல வந்து பெருசா படிக்காதவங்க, "நீ சேலை விக்க போறியா?" இப்படிதான் கேட்டாங்க. "இது உன் தலையெழுத்தா? சேலை விக்க போறியா?" இப்படிதான் கேட்டாங்க. பட் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பட் அவங்களால அத விஷனரைஸ் பண்ண முடியாது. நம்மள்கிட்ட என்ன விஷனரி இருக்கோ, அத அவங்களால பண்ண முடியாது இல்லையா? அப்ப நான் முடிவெடுத்தது இதுதான். ஆ நான் இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணத விட, அவங்களா இத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கணுன்ட்டு, அது நான் இன்னைக்கு பண்ணிட்டேன் சக்சஸ்ஃபுல்லா. அ இதுவுமே நீங்க புரிஞ்சுக்கணும். யாராவது உங்கள வந்து டிகிரேட் பண்றாங்க, இல்ல சப்போர்ட் பண்ணல அப்டின்னா, அவங்க மேல கோவப்படாதீங்க. நீங்க என்னவாக போறீங்கன்றத எக்ஸ்ப்ளைன் பண்ண அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, அந்த பிளேஸ்க்கு நீங்க போய் நின்றுங்க. டெஃபினட்டா அவங்க வந்து உங்கள திரும்பி பாப்பாங்க. நெறைய இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கறது அதெல்லாம் விட்டுடுங்க. பட் உங்க டேலண்ட்டையோ, ஸ்கில்லையோ டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க கான்ஸ்டன்ட்டா உங்க ஃபீல்ட்ல. அந்தந்த ஃபீல்டுல என்னெல்லாம் வந்து பாட்காஸ்ட் இருக்கோ, என்ன கோர்ஸ் அவைலபிளா இருக்கோ, அதெல்லாம் கன்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. டெஃபினட்டா ஒன் டே வந்து நீங்க ரீச் பண்ணணும்னு நெனச்ச கோல வந்து கண்டிப்பா ரீச் பண்ணுவீங்க.